கிளாஸில் நம்ம பானி ஸ்டிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பானி ஸ்டிச்சஸ்க்கான பேட்டர்ன்ஸ் தான் நான் ட்ராப் பண்ணியிருக்கிறது. இதுக்கு மேலே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பானி ஸ்டிச்சஸை நம்ம த்ரெட்டில் ஒர்க் பண்ணலாம். நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ்லாம் இது ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். த்ரெட் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்களா, நீங்கள் சரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு வரீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் போடும்பொழுது இந்த மாதிரி வளைவுகளில் நம்ம வந்து லாங் ஸ்டிச்சஸாக போடாமல் குட்டி குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சஸாக நம்ம போட்டு வளைக்கும் பொழுது பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். பானி ஸ்டிச்சஸ் ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப்குள்ளே யூஸ் பண்ணலாம். கலர் கலராக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது ஹைலைட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ளவுஸ் டிசைனில் ஒரு பார்டர் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய சேனல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம பானி ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ணியிருப்போம். அதை எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த வளைவில் நான் டர்ன் பண்ணுறது பாருங்கள். ரொம்ப சின்னதாக வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து தான் நம்ம திருப்பிகிட்ருக்கோம். அப்போ தான் வந்து த்ரெட் வந்து நமக்கு லூஸ் கொடுக்காம கொஞ்சம் டைட்னஸாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். வளைவுகளை நம்ம த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம நீடிலையும் ஹேண்டில் பண்ணணும். எந்த பக்கம் நம்மளுக்கு டர்னிங் வருதோ அந்த பக்கம் நீடில் நம்ம டர்ன் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து த்ரெட் வந்து கிளாத்லேருந்து வெளியே வரும்பொழுது நம்மளுக்கு கிளாத்தில் மாட்டாமல் ஈஸியாக இருக்கும் வெளியே வரதுக்கு. பிகினர்ஸ்க்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நான் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்காக போட்டு நான் காட்டியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ஹேண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம பேட்டர்ன் இல்லாமல் இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பானி ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாகவும் நம்ம கொடுக்கும்பொழுது அந்த பானி ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாகவும் நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். நம்ம வந்து கிளாத்தை வந்து நம்மளுக்கு சுருங்கக்கூடாது. அந்த போடுற அந்த குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு லூஸ் கொடுக்காம கரெக்ட் வேவில் வரணும். ஸோ வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்பொழுது நம்மளுக்கு போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பானி ஸ்டிச்சஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டர்னில் நல்லா ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்டில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ஃப்ரீ ஹேண்டில் நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. பேட்டர்னில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேட்டாக கிடைக்காது. ஸோ ஃப்ரீ ஹேண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். பானி ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் எந்த டிசைன்ஸில் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டிசைன்ஸுன்றதுனால நம்ம எந்த இடத்துல வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். வாட்டர் வந்து எப்படி எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த டிசைன்ஸ். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ டு ஆல்.